அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. பெருநாள் தொழுகை முறையை விளக்குக. இது ஒரு கேள்வி. வருடத்திற்கு 2 முறை மட்டுமே தொழுவதால் அதன் முறை மறந்து விடுகிறது, எனவே அது பற்றி விளக்குங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருநாள் தினத்தில் 2 ரக்காத்துகள் தொழுவது கட்டாய கடமை. இதை பள்ளிவாசல் அல்லாத இடங்களில், திடல் போன்ற இடங்களில் தொழ வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்பாக பாங்கு, இகாமத் அல்லது முன் சுன்னத் போன்ற எதுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களால் சொல்லித் தரப்படவில்லை. 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். இமாம் அந்த தொழுகையில் சப்தமிட்டு ஓதுவார். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கைகளை கட்டி தொழுகையை துவங்க வேண்டும். பிறகு தொழுகையின் ஆரம்ப துஆ அல்லாஹும்ம பாயித் பைனி அல்லது வஜ்ஹத்து வஜ்ஹியல் இல்லதி 2 பிரார்த்தனைகளுள் ஒன்றை ஓத வேண்டும். பிறகு இமாம் சப்தமிட்டு 7 தக்பீர்களை சொல்லுவார். பின்பற்றி தொழக்கூடியவர்கள் சப்தம் இல்லாமல் தக்பீர்களை சொல்ல வேண்டும். தக்பீர்களை சொல்லும் பொழுது கைகளை அவிழ்த்து கட்டுவதற்கோ தக்பீர்களுக்கு மத்தியில் எதையேனும் ஓதுவதற்கோ மார்க்கத்தில் எந்த வழிகாட்டுதல்களும் இல்லை. 7 தக்பீர்கள் நிறைவு செய்யப்பட்ட பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, துணை சூரா, ருக்கு, சஜிதா, பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 2வது ரக்காத்திற்காக எழுந்து நிற்க வேண்டும். 2வது ரக்காத்திற்குரிய நிலைக்கு வந்த பிறகு இமாம் 5 தக்பீர்களை சப்தமாக சொல்லுவார். பின்பற்றி தொழக்கூடியவர்கள் சப்தம் இல்லாமல் தக்பீர்களை சொல்ல வேண்டும். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், கைகளை அவிழ்த்து கட்டுவதற்கோ தக்பீர்களுக்கு மத்தியில் எதையேனும் ஓதுவதற்கோ மார்க்கத்தில் எந்த வழிகாட்டுதல்களும் இல்லை. பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, துணை சூரா, ருக்கு, சஜிதா, அத்தஹியாத்து, சலாம் கொடுத்து தொழுகை நிறைவு செய்யப்படும். தொழுகை முடிந்தவுடன் உரை நிகழ்த்தப்படும். அதற்கு பிறகு அனைவரும் அவசியம் பிரார்த்தனை செய்த பிறகு தொழுகை நடைபெற்ற இடத்தை விட்டு கலைய வேண்டும். கூட்டு பிரார்த்தனை அல்ல, அவரவர் தனித்தனியே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறோம் என்ற பெயரால் ஈத் முபாரக் என்று சொல்லக்கூடிய நடைமுறை இருக்கிறது. அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருவர் இன்னொருவரை வாழ்த்த விரும்பினால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற பிரார்த்தனையை கொண்டே வாழ்த்த வேண்டும். இதை இஸ்லாத்தில் சிறந்த செயலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். மற்றபடி பெருநாள் தின வாழ்த்து, ஈத் முபாரக் இவற்றிற்கு இஸ்லாத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை. பின் சுன்னத் என்ற அடிப்படையில் எதையேனும் தொழுவதோ இதுவெல்லாம் மார்க்கத்தில் சொல்லித் தரப்படவில்லை. பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு ஒரு வழியையும், தொழுது விட்டு வீட்டிற்கு திரும்ப செல்லும் பொழுது வேறொரு வழியையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வது நபி வழி. யாருக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.